ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக மதியன்ற டைட்டிலில் உணவு திருவிழா நம்ம பெசநகர் பீச்சில் இப்போ நடந்துகிட்ருக்கு. என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. நம்ம சென்னையில் எல்லா டிஸ்ட்ரிக்டோட ஃபுட்ஸும் கிடைக்கும். பட் எல்லா டிஸ்ட்ரிக்டோட ஃபுட்ஸும் ஒரே இடத்துல கிடைக்குதுன்னா அது இந்த ஸ்டாலில் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்தது. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. ஆஸ் யூஷுவல் திண்டுக்கல் பிரியாணி, எங்கெங்கெல்லாம் பிரியாணி செக்ஷன்ஸ் இருந்ததோ அங்கே எல்லாமே கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. நாங்கள் சாத்தூர் சேவுன்னு சொல்லிட்டு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பிளேஸ்க்கு ஸ்டாலுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா சேவு, பக்கோடா, அப்புறம் இது மிட்டாயின்னு வச்சுருந்தாங்க. அதை ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஃபேமஸான காஞ்சிபுரம் இட்லி இருந்தது. அது ஆஸ் யூஷுவல் மேலே பொடி போட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சட்னி வச்சு கொடுத்தாங்க. அதுவும் நாங்கள் நல்லா சாப்பிட்டு ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரு சாக்லேட் செக்ஷனில் குனாஃபா சாக்லேட் வச்சுருந்தாங்க. சின்ன பீஸு 50 பீஸுன்னு சொன்னாங்க. சரி, இதுக்கு நம்ம ட்ரை பண்ணதில்லை. எல்லாமே இந்த இன்ஸ்டாகிராம் பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸாக தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலம் தட்டுவடை செட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்திங்கன்னா சும்மா நான்வெஜ் ஐட்டம் ஃபுல்லாக சீ ஃபுட்ஸ் ஐட்டம் வச்சுருந்தாங்க. யாரெல்லாம் சீ ஃபுட்ஸ் பிடிக்குமோ அங்கே செம்மையாக கட்டுன்னு கட்டலாம். அந்தளவுக்கு சீ ஃபுட்ஸ் ஐட்டம் நிறைய விஷயம் வச்சுருந்தாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டு கூட பார்த்தேன், நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்டாலுக்காக அவங்க எல்லாருமே அவங்க ஊர்லேருந்து இங்கே இந்த உணவு திருவிழாவில் அவங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெஷல் ஃபுட்ஸை அங்கே அவங்க ஸ்டாலாக போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பெரிய விஷயம். கவர்மெண்ட் இந்த விஷயம் பண்ணுறது பெரிய விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆற்காடு டிஸ்ட்ரிக்ட் ஃபேமஸாக இந்த ஆற்காடில் இருக்க அந்த மக்கன் பேடான்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இந்த குலாப் ஜாமுன் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் உள்ள கொஞ்சம் நட்ஸ் ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க. அதை சாப்பிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒரு ப்ரெட்டை வச்சு மேலே நம்மளுக்கு அந்த கஸ்டர்ட் மில்க் மாதிரி ஊற்றி கொடுத்தாங்க. அந்த ஒரு ஸ்வீட்டு, அதுவும் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் சான்ஸ் கிடச்சா போய் பார்த்து இந்த வாட்டி இந்த பெசநகர் ஃபுட் ஃபெஸ்டிவலில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் 23 டிசம்பர் போயிருந்தோம். அப்போ ஸ்டாலில் கேட்கும்போது இந்த சண்டே வரைக்கும் ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த உணவு திருவிழா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஐம் நாட் ஷுர். நீங்கள் போகிறதா தான் செக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.